ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு பில்லியனர் பாத். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா திங்கட்கிழமைக்கான இண்டிசஸோட அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஓவராலாகவே மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஆன்சர் பேப்பர் மாதிரி. ஸோ இன்னைக்கு நம்ம அனலைசிஸ் பண்ணியிருந்தபடி மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருந்தது. ஸோ நிஃப்டி பார்த்தோம்னா நம்ம தேர்ஸ்டே அனலைஸ் பண்ணபடி ஃப்ரைடே மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாகவே வந்து மூவ் ஆயிருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் லைனுக்கு மேலே கேப் அப் பண்ணிட்டு கீழே வந்து ஸோ மார்க்கெட்டில் இருக்க இங்கே இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு டேரெக்டாக வந்து மேலேயே போயிடுச்சு. ஸோ அரௌண்ட் 25,000லேருந்து 25,850 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டில் ஒரு சரியான மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா சொல்லலாம். நம்ம அனலைசிஸ் பண்ணியிருந்தபடி தான் சர்ச்சை வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை இங்கே எடுத்துகிட்டு ஸோ இங்கே இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் டைரெக்டாகவே வந்து மூவ் ஆயிருந்துச்சு. ஸோ இன்டியூஸ்மெண்ட் இங்கே எடுத்துகிட்டு ஸோ இங்கே ஒரு டிவிஷனல் ஆர்டர் ஃப்ளோவில் வந்துட்டு மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து டைரெக்டாகவே போயிருந்தது. ஸோ ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னு தான் பார்க்கலாம். ஆஃப்டர் 1:30க்கு அப்புறமே வந்து சடனாக ஒரு ஃபால் கொடுத்தாலுமே திரும்ப நம்ம இம்பேலன்சஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு. ஸோ மண்டேக்கு வந்து நிஃப்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸ் பார்த்தோம்னா ஃபுல்லாகவே அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, 15 மினிட்ஸில் இன்டியூஸ்மெண்ட். ஓகே, ஸோ இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. ஸோ சோச்சுன்னு பார்த்தோம்னா இந்த ஏரியா ப்ரீவியஸ் ஸ்விங்கில் வந்து நம்ம வந்து சோச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்துடலாம். ஸோ 1 மினிட் போயிட்டோம்னா தெரிஞ்சிடும். இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து மேலே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிக்கலாம். பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் இதை வந்து இன்டியூஸ்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ சோச்சுன்னு பார்த்தோம்னா 1 மினிட்ல வந்து அரௌண்ட் 25,783 இருக்கு. ஓகே, ஸோ சோச் ஸோ இதுக்கு கீழே வந்து ஒரு பிரேக் அவுட் க்ளோசர் கொடுத்ததுன்னா தாராளமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து செல் போகலாம். ஸோ எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா ஓகே, ஸோ நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்க 25,490 வரைக்கும் போகலாம். இன்கேஸ் இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம தாராளமாகவே வந்து ஹோல்டு பண்ணலாம் பைக்கேவும். ஓகே, ஸோ இங்கே கேப் அப் ஆகிற பட்சத்தில் ஸோ மார்க்கெட் வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துட்டோ இல்லை இங்கே ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் கொடுத்துட்டோ தாராளமாக மேலே போகும். ஓகே, ஸோ டார்கெட்னு பார்த்தோம்னா ஃபிபனாக்கி டூல் யூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டார்கெட்னு பார்க்கும்போது 25,915 வரைக்கும் போகலாம். ஓகே, ஸோ நம்ம அடுத்து பேங்க் நிஃப்டி செக் பண்ணிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் எப்படி போயிருந்துச்சுன்னா இன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட்டில் ஓகே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோசருக்கு அப்புறம் கேப் அப் கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு ஸோ இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணிட்டு அப்படியே டைரெக்டாகவே மேலே போயிடுச்சு. ஸோ மார்னிங் வந்து ஒரு பெரிய மூவாக 53,100 இருந்துட்டு 53,700 வரைக்கும் போச்சு மார்க்கெட்டு. ஸோ ஒரு 1:30க்கு அப்புறம் ஒரு எஸ்எல் பூரா ஃபுல்லாகவே ஹண்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிற மொத்த எஸ்எல்ஐயுமே வந்து டைரெக்டாக ஹண்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. ஓகே, ஸோ ஃபுல்லாகவே எல்லாரோட ஸ்டாப் லாஸையும் வந்து ஹண்ட் பண்ணிட்டு நம்மளோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நம்ம ஆர்டர் ஃப்ளோவை வந்து டச் பண்ணிட்டு மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு. எக்ஸாக்டாக மூவ் ஆயிடுச்சு. ஸோ டில் எங்கன்னா 51,000 வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம மண்டேக்கான இதை என்னன்னு பார்த்துடலாம். ஸோ மண்டேக்கான அனாலிசிஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் படி பார்த்துடலாம். ஸோ 15 மினிட்ஸ் பார்த்தோம்னா ஸோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்கு. இங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்
இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணதுனால ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங்கில் வந்து நம்ம வந்து சோச்சன் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ சோச் ஓகே. ஸோ இப்போ 1 மினிட்லன்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கு. ஸோ இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஏரியாவை வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 53,000 அரௌண்ட் 370. ஓகே. ஸோ சோச் ஓகே சோச். ஸோ ஃபைனலாக இங்கே என்ன, இங்கே தான் வந்து இன்டியூஸ்மெண்ட் இருக்கு. இங்கே இருக்கு இன்டியூஸ்மெண்ட். ஸோ மார்க்கெட் வந்து மண்டே வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா கேப் அப் ஆச்சுன்னா ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு மேலே போகலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பிஓக்கு தான் வந்து வந்தாகணும். ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா ஓகே. ஸோ இங்கே பிரேக் டவுன் கொடுக்குற பட்சத்தில் ஸோ நம்ம வந்து இங்கே ஒரு லோயர் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம தாராளமாக வந்து பை போகலாம். ஓகே. ஸோ இன்கேஸ் பிரேக் டவுன் ஆச்சுங்கிற பட்சத்தில் கேண்டில் க்ளோசர் கொடுக்குற பட்சத்தில் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ ஃபின் நிஃப்டின்னு பார்த்தோம்னா நம்ம அனலைசிஸ் பண்ண மாதிரி தான் மேலே போயிருந்தது. ஸோ ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துச்சு இனிஷியலாக. கொடுத்துட்டு இங்கே ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் மேலே போயிருந்துச்சு. ஸோ இங்கே ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து கேப் அப் ஆயிடுச்சு. அகைன் இங்கே பேங்க் நிஃப்டி மாதிரியே வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் எடுத்துட்டு இன்டியூஸ்மெண்ட்டில் ஸ்வீப் பண்ணிவிட்டு ட்ரெண்டு கண்டினியூ ஆகிடுச்சு. ஓகே. மண்டேக்கான அனாலிசிஸ் வந்து பார்த்தலாம் இப்போ. ஸோ 15 மினிட்ஸ் படின்னு பார்த்தோம்னா அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நம்மளோட இன்டியூஸ்மெண்ட் பார்த்தோம்னா இங்கே இருக்குது. ஓகே. 24,595ல ஸோ இன்டியூஸ்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு. ஸோ நம்மளோட சோச்சுன்னு பார்த்தோம்னா இந்த ஏரியா மார்க் பண்ணிக்கலாம். 24,460. ஓகே. ஸோ அடுத்து லோயர் டைம் ஃப்ரேம் பார்த்தலாம் 1 மினிட்ல. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகே. பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். ஸோ சோச்சுன்னு பார்த்தோம்னா இந்த ஏரியா வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ சோச் ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து நம்மளோட அன்மெடிக்கேட்டட் பிஓஐன்னு பார்த்தோம்னா எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். ஹியர் இங்கே எல்லாமே கண்டினியூஸாக மெடிக்கேட் ஆகிருக்கு. ஓகே. இங்கே பிரேக் டவுன் கொடுத்துருந்தேன்னா நம்ம எக்ஸ்ட்ரீம் பிஓஐ வரைக்கும் வரலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கப்புறம் தாராளமாக இது மேலே போகும். ஓகே. ஸோ அடுத்தபடியாக நம்ம வந்து மிட் கேப் பார்த்துடலாம். மிட் கேப் வந்து 15 மினிட்ஸில் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நம்மளோட சோச் எந்த ஏரியா இருக்குது அப்படின்னா 13,285 இருக்குது. இப்போ 1 மினிட்ல பார்த்தோம்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னா ஸோ இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு தான் ஸ்ட்ரக்சர் வந்து மேலே பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. இன்டியூஸ்மெண்ட் ஓகே. பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். இங்கே வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. ஸோ இது கீழே தான் வந்து நம்ம சோச் மார்க் பண்ணலாம்.
சர்ச் மார்க்கெட் பண்ணிக்கிட்டாச்சு. இன்டிஸ்மெண்ட் இங்கே இருக்குது. ஸோ டிஜிட்டல் பிஓயில் இங்கே எந்த கன்ஃபர்மேஷனுமே வரல. ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. ஸோ நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பிஓன்னு பார்த்தோன்னா எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இங்கே மெடிக்கேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் எங்கே இருக்குது? ஓகே, ஸோ இந்த ஏரியாவும் மெடிக்கேட் ஆகிருக்கு. அகைன் இந்த இடமும் மெடிக்கேட் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக இருக்க கேண்டில் என்னன்னா இங்கே. ஓகே, ஓகே, ஸோ எல்லா இம்பேலன்சஸுமே வந்து இது எடுத்துருச்சு. ஸோ ட்ரெண்டு வந்து அப்பில் வந்து கண்டினியூ ஆகிருக்கு. ஃபைனலி இன்டிஸ்மெண்ட் இங்கே ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இன்டிஸ்மெண்ட் எடுத்துட்டு இங்கே ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. ஸோ இந்த 1 மினிட் படி பார்த்தோம்னா இங்கே சோச் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சருக்கு முன்னாடி இருக்க ஒரு ஸ்விங் லோ. ஸோ சோச் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ சோச் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இது இன்டியூஸ்மெண்ட்டாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியாது, ஏன்னா இது ஒரு சிங்கிள் கேண்டில் தான். ஸோ சிங்கிள் கேண்டில். ஸோ இந்த ஏரியா வந்து நம்ம வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 13,097 ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு கீழே போகலாம். இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா, இன்கேஸ் கேப் அப் ஆகிற பட்சத்தில் கேப் அப் ஆயிடுச்சுன்னா ஸோ இதை வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிட்டு இங்கே வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது நம்மளுக்கு. ஸோ இப்போ இது இன்டியூஸ்மெண்ட்டாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்த வந்து ஒரு டிஜிட்டல் பிஓயா வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் கேப் அப் ஆகிற பட்சத்தில் மட்டும். ஸோ நம்மளோட அன்மெடிக்கேட்டட் எக்ஸ்ட்ரீம் பிஓன்னு பார்த்தோம்னா 13,071 13,084 வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சென்செக்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஓகே, ஸோ 15 மினிட்ஸ் படி பார்த்தோம்னா அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அஸ் யூஸ்வல் எல்லா இண்டிசஸ் மாதிரியாவும். ஓகே, 15 மினிட்ஸ் இன்டிஸ்மெண்ட் எடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகே, சோச்சுன்னு பார்த்தோம்னா இந்த ஏரியா வந்து மார்க் பண்ணிக்கலாம் 83,300. ஸோ அடுத்து லோயர் டைம் ஃப்ரேமில் போயிடலாம். ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் இருக்குது. ஓகே, இன்டிஸ்மெண்ட் எடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் க்ளோசர் கொடுத்துருக்கு மேலே. ஓகே, ஸோ பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஏரியா வந்து சோச்சு மார்க் பண்ணிக்கலாம். சோச் ஓகே. ஸோ மார்க்கெட் இன்கேஸ் இது கீழே பிரேக் டவுன் கொடுக்குற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம தாராளமாக வந்து செல் போகலாம். டில் எங்கன்னா இந்த ஏரியா 83,300 வரைக்கும். இன்கேஸ் பிரேக் அவுட் மேலே கொடுத்துருந்த பட்சத்தில் ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, தட்ஸ் இட் ட்ரேடர்ஸ். ஸோ எல்லா இண்டிசஸ்க்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி இண்டிசஸோட எல்லா லெவல்ஸ் வந்து டெய்லி பெறுறதுக்கு வந்து நம்மளோட சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.